refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். Yes, sir. Welcoming Kalakanadi fans to RRR. Yes. சார் இந்த ஐபிஎல்ல நிறைய திருப்பங்கள் நடக்கிற மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் பார்க்கும்போது வந்து இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாஸ்ட் பால் த்ரில்லர், ஒரு பாலில் 2 ரன் அப்படின்ற மாதிரி. எப்படி இருந்துச்சு சார் ஆர்சிபி vs எம்ஐ? லவ்லி மேட்ச். பில ஆரம்பிச்சது, 3Bல முடிஞ்சது. அதாவது புவனேஸ்வர் குமார் அவருடைய போலிங்ல தான் ரியல் எக்ஸைட்மெண்ட்டே ஆரம்பிச்சது. அவர் வந்து டோட்டலி இந்த மாதிரி டோட்டல் பேட்டிங் டாமினேட்டட் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்ல போலர் எப்படி கண்ணில் வரல விட்டு ஆட்டலாம், எவ்ரி டைம் பவர் பிளேயர்னு காமிக்கிறது புவனேஸ்வர் குமார் தான் எப்பயுமே கன்சிஸ்டன்டா. ஸோ பிகேல ஆரம்பிச்சு திருப்பி பேட்டிங் கடைசியில வரும்போது அவர் ஒரு முக்கியமான ஒரு சிக்ஸ் அடிச்சார். கடைசியில அவர் அடிச்ச சிக்ஸ்ல தான் மேட்ச் ஈஸி ஆச்சு. ஸோ புவனா ஒரு கேள்விக்குறி மாதிரி, புவனேஷ் ஒரு ஆச்சரியக்குறி. போலிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும். அதுக்கு 19th ஓவர் மேட்ச் பேச்சுலாம் எடுத்துன்னு போனது நம்மளுடைய யூசுவல் பும்ரா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓவர்ஸ் யூ வுட் ஹவ் எவர் bowled in life. அந்த மாதிரியான ஒரு ஓவர், யார்கர்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பண்ணிட்டார் இந்தியன் டீமுக்கு. இது மாதிரி அந்த மாதிரி 19th ஓவர். அதுல ஒன் மோர் ஸ்பெக்டாகுலர் ஓவர் அது. ஸோ அங்க ஒரு பி, இங்க ஒரு பி. அப்புறம் இந்த பாவான்ற ஒருத்தர் வந்து அவர் தன் டீமுக்கு ஆடுறாரா எதிர் டீமுக்கு ஆடுறாரான்னு தெரியல. அவரு பாவா அப்படியே எல்லாம் கேட்சர் மாதிரி கேட்சர் கொடுத்தாரு மேட்ச். அது ஸ்ட்ரெயிட்டா போல அது பேக் டிரைவ் வேற கையில அதை விட்டார். பிடிச்சிருந்தா அவங்க வேண்டிய மேட்ச். ஸோ இவ்வளவு த்ரில் இருந்தது இந்த மேட்ச். ரொம்ப ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸைட்டிங் மேட்சஸ். சார் இந்த கிரவுண்ட் வந்து இந்த ராய்ப்பூர் கிரவுண்டு சார், ஆர்சிபியோடைய செகண்டரி ஹோம் கிரவுண்டா அவங்க வச்சிருக்கிறது. ஸோ இந்த ராய்ப்பூரோட பிச்சே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து புரிஞ்சுக்க முடியாம ஒரு மாதிரி டூ பேஸ்டா இருக்கு சார். ஒரு பால் நல்லா பவுன்ஸ் ஆகி வருது. இப்ப அந்த நம்ம நமந்தீர் அவுட் ஆன பால்லாம் பார்த்தோம்னா ரசிக் போட்ட பால் வந்து திடீர்னு கெப்ட் லோ. இவர் இங்க சுத்தி நிற்கிறாரு, பால் பார்த்தா இங்க போயிட்டு ஸ்டம்ப் அடிச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த பிச்சை புரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு பேட்டரா ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்களோன்னு தோணுச்சு சார். இல்லை, எனக்கு முதல்ல புவனேஸ்வர் குமாருடைய மூவ்மெண்ட்னாலையும் சீமிங் டெலிவரிஸ்னாலையும் அவங்க 3 விக்கெட் போயிடுச்சு அவனுக்கு முதல்ல. அதனால அவங்க வந்து டோட்டலா ஷெல்யூல்ல போயிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயா ஆட வரல. இதுதான் விஷயம். எத்தனை பிளஸ் திலக் வர்மா வந்து இஸ் நாட் கம்ஃபர்டபுள் டு ஸ்பின் அட் ஆல். அவரால் ஃபோர்ஸே பண்ண முடியாது. நிறைய பால் கன்சியூம் பண்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பவுமே மீடியம் பேஸ் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். திருப்பி நமந்தீரம் அவர் தான் ரெஸ்கியூ ஆக்டுக்கு வராங்க. அதனால அவங்க இன்னிங்ஸ் பில்டிங்ல போனதுனால அந்த பிச்சு பயங்கர டஃப் மாதிரி தெரிஞ்சதே தவிர அப்படி ஒன்றும் மெனேசிங்லாம் இல்லை பிச்சு. புவனேஸ்வர் குமார் தான் டெமன். ஆக்சுவலா டெமன் இந்த பிச்சுன்னு நீங்க சொல்லலாம் புவனேஸ்வர் குமார் தான். அவர் தான் கண்ணில் வரல விட்டு ஆட்டாரு. கில்டன் அடிக்கிறாரு, ரோஹித் சர்மா அடிக்கிறாரு, சூரியகுமார் யாதவே எடுத்துறாரு. பியூட்டிஃபுல்லா பண்ண ஆடி ஸ்லிப்பில் அடிக்கிறாரு, டெஸ்ட் மேட்ச்ல அடிக்கிற மாதிரி. ரோஹித் சர்மாவுக்கு ப்ரீவியஸ் ஷாட்டே கரெக்டா பிட்வீன் கல்லி அண்ட் தேர்ட் ஸ்லிப் போச்சு ஒரு டிரைவ். திருப்பி அதே மாதிரி எடுத்துறாரு பியூட்டிஃபுல்லா. ஸோ அதனால அப்படிதானே தவிர மற்றபடி எனக்கு தோணல. பட் நிறைய எக்ஸைட்டிங் பார்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் வந்து ஃபீல்டிங்ல, போலிங்ல, பேட்டிங்ல எல்லாத்துலயுமே இருந்தது. ரொம்ப சூப்பர் மேட்ச் சார். இன்னைக்கு வந்து பவுலிங்ல நீங்க சொன்ன மாதிரி புவனேஸ்வர் குமாருக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டிங் இது இருந்துச்சோ அந்த அளவுல கொஞ்சம் ஓரளவுக்கு டுவர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாஷ் ஹேசல்வுட் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ ரன்ஸ் லீக்ட் ஹியர் அண்ட் தேர். அதை தாண்டி வந்து 19th ஓவர் கூட ரொம்ப ஆசமா போட்டாரு சார் அவர். ஜாஷ் ஹேசல்வுட்டுக்குமே இந்த பிச் ரொம்ப அழகா செட் ஆன மாதிரி இருந்துச்சு ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும். ஆமாம், அவருக்கு வந்து இந்த ஹைட் இருக்கு, பவுன்ஸ் இருக்குல்ல, அது ஸ்லோ ஸ்பான்ஜி பவுன்ஸ் கொஞ்சம் இருக்கிற பிச்சில் வந்து பிச்சு அவர் வந்து ரொம்ப கஷ்டம் நீங்க நெகோசியேட் பண்றது. திடீர்னு மூடு வந்தாருன்னா ஒரு 70 ரன் கொடுத்துருவாரு 4 ஓவர்ல. அவர் புரிஞ்சுக்க முடியாது. பட் இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட், ரொம்ப குரூஷியலான டெலிவரி போட்டார் ரன் கண்டெய்னிங்ல. சார் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே சார். அவர்லாம் வந்து சும்மா சாதாரணமாவே வந்துட்டு வள்ளல்லாம் அப்படியே வழங்குவாரு. இப்ப இன்னைக்கு என்ன சார் இந்த மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல அவருக்கு ரொம்ப தோதா போயிருச்சு பவுலிங். என்ன சார் பண்ணாரு அப்படி? என்ன மேட்ச்? அவர் வந்து ஒரு 13-14 பால் ஆடி ஒரு 5 ரன் பாருங்க. எனக்கு போலிங்ல ஒரு வாரி வழங்குவாரு. அது எனக்கு தெரியும். அவர் எப்படி வேணா சிக்ஸ் கொடுப்பாரு. அவரை எடுத்துட்டே இருப்பாங்க லெவல்ல. பேட்டிங் அவர் ஆனஸ்டே அடிப்பார் பாஸ். அது எப்பயாவது தான். இன்னைக்கு வந்து அவர் ஆடின பேட்டிங்கை பார்த்தா பும்ரா கிட்ட நிறைய மாட்டினார். எறும்பு புத்துல மாட்டிக்கிற மாதிரி மாட்டினார் ஒரு இடத்துல. அவரு சறுக்குன்னு அந்த ரொமாரியோ ஷெப்பர்டுடைய பேட் வந்து என்ன ஹைட் இருந்ததோ அது ஒரு 2 இன்ச்சு காணும். அது யாருக்கு அடிச்சு பேட்டோட ஓரத்துல ஷூல பட்டு அவர் வந்து பார்த்தா பூச்சி மருந்து அடிக்க வந்த மாதிரியே பார்த்தா ஒரு பால் படல பேட்ல. அவர் ஐஸ்டர் டோட்டலா. அதுக்கப்புறம் அந்த கேட்ச கொடுத்துட்டு அவர் லீக் பண்ணதெல்லாம் பார்த்தா
வின்னிங் ரன் அடிச்சிட்டாருன்னு நினைச்சேன். ஆக்சுவலா அவுட் திலக் வர்மா கிட்ட கேட்ச்ல. ஸோ அப்படி ஒரு காமெடி ஒன்று நடந்தது. இது பும்ரா வந்து சாதாரண போலரே இல்ல. அதாவது ரிட்டர்ன் ஆஃப்னு பேசுற சமயத்துல ஃபுல் ஃபயர், பிரீதிங் ஃபயர் அந்த ஒரு ஓவர். எங்க இருந்து வேற யாராலையும் போட முடியுமா? வேற யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டு பும்ராக்கு லாஸ்ட் ஓவர் கொடுக்கலாம்னா மேட்ச் முடிஞ்சிடும் 19th ஓவர் பார்த்தீங்கன்னா. அதனால அவர் 19th ஓவர் கொண்டு வரும்போது அப்படி கொண்டு கொடுக்குறாரு மேட்ச கையில ஒரு போலர் கிட்ட, தைரியமா போடு இவ்வளவு ரன் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது பாபா அப்புறம் கொடுத்துட்டாரு, அது வேற விஷயம் வச்சுங்க. அது ஒண்ணு முடியாது. சார் இன்னைக்கு வந்து யாரோட டே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் குருணால் பாண்டியாஸ் டே சார். அது வந்து பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இன்னைக்கு வந்து அவர் வந்து அவருடைய தி பெஸ்ட்ட குடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க சார், இன்னைக்கு குருணால் பாண்டியாவோட பவுலிங் பத்தி சொல்லிட்டு கூட அப்புறம் பேட்டிங்க்கு போனா ஐல் பி வெரி ஹேப்பி நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பவுலிங்லயுமே ஒரு குரூஷியலான ஒரு 3 ஓவர்ஸ போட்டு நல்லா பண்ணி குடுத்தாரு சார். ஆமா, குருணால் பாண்டியா தான் நீங்க சொல்ற மாதிரி பிட்ச்ல கொஞ்சம் ஒரு மாதிரி டியூவல் பவுன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிட்ச் வந்ததுன்னா குருணால் பாண்டியா நெகோஷியேட் பண்றது கஷ்டம். பிளஸ் நான் சொன்ன மாதிரி திலக் வர்மாலாம் வந்துட்டு அவர் ஹாப்பி. ஏன்னா அவர் கன்வென்ஷன் அடிக்க முடியாது ஸ்பின்னர் திலக் வர்மாவால. அதனால ரொம்ப ரொம்ப ஜாலி இவருக்கு போடுறது குருணால் பாண்டியாவுக்கு. ரொம்ப ரொம்ப அசந்தது பேட்டிங்ல தான். ஏன்னா அவன் வந்து ஏர்லியா அமிச்சிட்டாங்க, டாப் ஆஃப்லயே அமிச்சிட்டாங்க பேட்டிங். அதுல கிளியரா ஒரு எண்டு நின்னு அதே சமயத்துல நினைச்சா சிக்ஸ் அடிக்குது. பட் இதுல எப்போ உடம்பு அடி பால் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பயங்கர பிரச்சனை. ஒரு ஸ்டேஜ்ல அப்படி அடிக்கிறாரு, கீழே விழுந்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணினே இருக்கு. திருப்பி ஏற்றிடுறாரு, சிக்ஸ் அடிக்கிறாரு, கீழே விழுந்து எக்ஸசைஸ் பண்ணினே இருக்காரு. இது வந்து காமெடி ட்ராக் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. பட் அவர் தான் ஹீரோ. அவர் வந்து ஒரு ரெண்டு நின்று குழந்துட்டார். பேட்டிங் ரொம்ப சூப்பரா இது பண்றாரு. அந்த இதுக்கு பன்னீர் சோடா மூமெண்ட் வந்து நீங்க கேக்குறது ரெஃப்ரெஷிங். என்ன கேட்ச் அது! ஐயோ, திலக் வர்மாவோட கேட்ச் அடர்தான். அவருக்கு கைவந்த காலம் அந்த மாதிரி கேட்ச் பிடிக்குது. அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட். அதுல என்ன எக்ஸ்ட்ராடினரிப்பா, என்ன டாப் கிளாஸ். ஏன்னா லீப் பண்ணார் அந்த கேட்சுக்கு. லீப் பண்ணும்போது போன் டு கிராஸ் த ஃபென்ஸ். அந்த சமயத்துல கரெக்டா பால போட்டு அவர் லீப் பண்ணிட்டு திருப்பி வந்து பிடிக்கிறதுன்றதுலாம் எக்ஸ்ட்ராடினரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட டெபினேஷனே அதான் திலக் வர்மா தான். அவ்வளவு பியூட்டிஃபுல். சார் கொஞ்சம் நல்ல பேட்டிங் பிட்சா ஒண்ணு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு கிரவுண்ட்ல ஒண்ணு குடுத்தாங்கன்னா, கொஞ்சம் நம்ம சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வந்துருவாரு. நானும் பார்க்குறேன் சார். செட்டே ஆக மாட்டேங்குது சார். இன்னைக்கு மாரி பிட்ச்லலாம் வந்து சூரியகுமார் யாதவுக்கான பிட்சே கிடையாது அது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுல தலைமை வந்து ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகுற மாரி ஆயிருச்சுங்கிறதுலாம் வந்து ரொம்ப கால கொடுமை சார் ஆக்சுவலா. என்னவோ தெரியல. அவருக்கு வந்து அவருடைய லக்கு ஃபுல் பேஸ்ல ஜஸ்ட் டவுன் த லெக் சைடு யாராவது போட்டா அந்த ஷாட் ஒண்ணு மாட்டிச்சுன்னா அதுல இருந்து சும்மா டெம்போ பிக்கப் ஆகி ஜாலியா போகும். அவரு கரெக்டா டெரிபிக் டெலிவரி வருது. இப்போ உள்ள வந்தாருன்னா அது புவனேஸ்வர் குமார் கேட்கணுமா? அவர் வந்து இல்ல இந்த சீம் இன்னைக்கு அது ஒன்றும் புவனேஸ்வர் குமாருக்கு ஈக்குவலண்டா போட்டது வந்து படிக்கலுடைய விக்கெட்டை தீபக் சார் எடுத்தார் பாத்தீங்களா? அது அமேசிங் பாஸ், கிளாசிக் டெலிவரி. அந்த மாதிரி ஒரு பால போட்டு அவர் அப்பர் கட் ஸ்லைஸ் ஒன்று அடிச்சார், சிக்ஸ் போச்சு தேர்ட் மேன்ல. திருப்பி அடுத்த பால் கரெக்டா ஸ்டம்புக்கு உள்ள வரா மாதிரி ஆடும்போது அப்படி போயிடுச்சு வெளியில. அந்த டெலிவரி வந்து தீபக் சார் வந்து சின்ன வயசுல ஒரு நல்ல டெலிவரி போட்டது மாதிரி. அது எப்படி இப்பதான் போட்டு ஒரு பால். ஸோ அது அவான் பார் வித் புவனேஸ்வர் குமார். சூரியகுமார் யாதவுடைய பேட்ல அது மாதிரி ஃபார்ம் போற சமயத்துல என்ன நல்ல டெலிவரி வேற வந்ததுன்னா டபுள் நெகட்டிவ் ஆயிடுது, நமக்கு ரன் அடிக்குது. அதனால ஃபார்ம் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர் அவரு. பட் கண்ணாப்புறம் வந்த உடனே ரெண்டு பால் ஒரே விஷயம், ஒரு சென்டிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ரெசல்யூஷன் சூயிங்க விட்டுலாம். இனிமே இது நான் நியூ இயர் டே நினைச்சுன்னு இன்னையோட நான் சூயிங்கம் விட்டுறேன்னு சொன்னா அவருக்கு நார்மலா சூயிங்கம்னால தான் கான்சன்ட்ரேஷன் வரும்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்சன்ட்ரேஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். சூயிங்கம்லேயே டேஸ்ட் நல்லா இருந்து அதுலயே போயிடுறாரு, வேற வழியில பால் விட்டுறாரு நினைக்கிறேன். அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூயிங்கம் இல்லாம. அப்புறம் சூயிங்கம் சூ பண்ணி அந்த ஹெல்மெட்டோட மேல போட்டு பண்ணிட்டு வந்து என்ன பாயிண்ட். சார் நம்மளோட ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐல இன்னைக்கு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச மொமெண்ட் எதுனா அந்த லாஸ்ட் பால் வரைக்கும் போய் அந்த ஒரு இதுல நடந்தது தான். பட் பிஃபோர் வி கெட் இன்டு தட் செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் தட் லாஸ்ட் பால் த்ரில்லர் ஏரியா, இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா சார், நம்முடைய இவங்கள பொறுத்த வரைக்கும், எம்ஐ பொறுத்த வரைக்கும், அவங்கனால இந்த ஒரு ஸ்கோர் அடிக்க முடிஞ்சதுக்கு காரணமே வந்துட்டு இன்னைக்கு நமந்தீர் அண்ட் திலக் வர்மான்ற இந்த 2 பேர் தான் சார். இவங்க இல்லைனா இந்த ஸ்கோர் வந்திருக்காது. தீஸ் டூ ஒன்லி ஆக்சுவலி அண்டர்ஸ்டுட் திஸ் பிட்ச் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். இந்த பிட்சுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து சரி இதுல வந்து நம்ம வந்து ஒரு 190 200லாம் அடிக்க முடியாது, இதுல 170 அடிச்சாலே வின்னிங் ஸ்கோர், நம்ம அதை மட்டும் எய்ம் பண்ணுவோம்னு நினைச்சு இவங்க 2 பேரும் ஆடின மாதிரி எனக்கு தோணுச்சு சார்.
ஆமா, அப்படிதான் ஆடி ஆகணும். வெளியிட இங்க அந்த இடத்துல சுத்த முடியாது. ஏன்னா ஆர்சிபி நல்லா போட்டாங்க போலிங். அந்த இன்னைக்கு அவங்க அடிக்க போய் தான் சீக்கிரம் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா ஏர்லி 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு. தே ஆர் கெட்டிங் ரைட் ஆன் டாப் வித் தர் போலிங். இங்க போயிட்டு கண்ணாபுரம் சுத்தினீங்கன்னா 80 அவுட் ஆடுவீங்க. அதனால அந்த ஆங்கிள் பார்க்கும்போது அவங்க 2 பேர் செடேட்டா ஆனாலும் அது இந்த ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர், ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோரா வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் தான். பட் இவங்க திருப்பி ஆடும்போது அவங்க கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுத்துனே இருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம். மும்பை போலிங்ல அவங்க கண்டினியூஸா 15-20 ரன் ஒரு விக்கெட் எடுத்துனே இருந்தாங்க பாத்தீங்கன்னா நீங்க. அதுலயும் அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க குவைட் ஈஸின்னு நினைச்சாங்க மும்பைக்கு இருக்கிற போலிங்கு. பட் கடைசியில கசன் ஃபார்லாம் இன்னும் அவருடைய பெஸ்ட் போடணும். அவரு ஃபிளைட் பண்ணின்னு இருக்காரு ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு 2 6 விட்டாரு பாத்தீங்களா குருணால் பாண்டியா. ஸோ அந்த சமயத்துல ஃபிளைட்ல நீங்க பண்ணவே முடியாது. நீங்க அரைவரே மிஸ்ட்ரி எலிமெண்ட் ஜாஸ்தி இருக்கணுமே தவிர இப்படி போய் ஜூஸியா போய் ஆஃப் வாலி போட்டீங்கன்னா அந்த ஸ்டைல போய் பயிரிக்காதோம். சார் குருணால் பாண்டியா ஆடின இன்னிங்ஸ் இன்னைக்கு வந்து அவர் அந்த அந்த ஒரு கால் வந்து சுத்தமா அவருக்கு வந்து அந்த முடியவே இல்லை சார். அந்த கால்ல நொண்டி நொண்டி எப்படியோ எந்திரிச்சு ஒரு ஒரு தடவையும் நின்னுட்டு அந்த ஒரு பால் அடிக்கிறாரு கீழே விழுந்துடுறாரு, அடிக்கிறாரு கீழே விழுந்துறாரு. அது பார்க்கும்போது நமக்கு அந்த இவர் ஞாபகம் வந்துடுறாரு சார். ஓடிஐ வேர்ல்டு கப்ல வந்து நம்ம மேக்ஸ்வெல் அவர்கள் அது ஞாபகம் வச்சு சார். ஆனா பவுலர் நம்ம கசன் ஃபரும் நீங்க சொன்ன மாதிரி அதே மிஸ்டேக் சேம் என்ன வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் அன்னைக்கு பண்ணாங்களோ அதே தான் இன்னைக்கும் கசன் ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இங்க. அவருடைய காலுக்கு போடுறாரு சார். நீங்க எனக்கு என் கூட அந்த வீடியோ பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நம்ம மேக்ஸ்வெலுடைய அந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறமா அந்த கார்னர் ஸ்ட்ரெச்சுக்கு போட்டு கால் வழியில இருக்கிறான். அவனை நகர்ந்து ஆட விட்டு ஓட விட்டு பார்ப்பாங்களா, இவங்க என்ன காலுக்கு போட்டு போட்டு நின்ன இடத்துல இருந்து அடிக்க விட்டுக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லைன்னு கேட்டீங்க. அந்த அந்த டயலாக் கான்வர்சேஷன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார் இன்னைக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி. வந்து காலை ஸ்ட்ரெச் பண்ண முடியல, ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளமோ இல்ல தையில் கேட்ச் ஆயிருக்கு, ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு, காலை நவுத்த முடியலன்றுச்சு. கரெக்டா க்ளோஸ் டு த பாடி ஃபிளைட் பண்ணீங்கன்னா வாகுது கால்ஃப் ஆடுற மாதிரி அப்படியே அடிச்சிடலாம் தூக்கி. பட் அது வந்து கஷ்டப்பட வைக்கணும்ல, அதான் மூளை. அது பண்ணல அவங்க. எக்ஸாக்ட்லி சார். இன்னைக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த லாஸ்ட் 19th ஓவர் பெனல்டிமேட் ஓவர் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த லாஸ்ட் ஓவருமே வந்துட்டு ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா சார் மும்பையோடைய பவுலிங்? அவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்டா போட்டாங்களா? அந்த புவனேஸ்வர் குமாருக்குலாம் ஒரு கரெக்டா நல்ல ஒரு ஹாஃப் வாலி வந்த ஃபர்ஸ்ட் பால்லாம் 6 குத்ததெல்லாம் கொஞ்சம் எனக்கு அநியாயமா பட்டுச்சு சார். ஆமாமா, அவர் வந்து அது ரொம்ப பெரிய பேர்டன். ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் டீம் ஆர்சிபி. ஓகே, அந்த சமயத்துல போய் பும்ரா அடுத்த ஓவர் யோசிச்சு பாரு, எவ்வளவு பெரிய பிரஸ்டீஜ் அது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓவர் அந்த பாவான்னு ஒருத்தர் இப்பதான் நான் கேள்வியே படுறேன். அவரை கொண்டு இந்த ராயர்ஸ் கஃபேன்னு ஒன்று இருக்கு மயிலாப்பூர்ல. அங்கதான் பாவா ஒரு ரவா அப்படின்வாங்க. ரவா தோசை ரொம்ப ஃபேமஸ். எனக்கு அவரு அவர் வந்து ஒரு பால் நல்ல பால் போட்டா 2 பால் மோசமா போடுறாரு. அந்த பால் புவனேஸ்வர் குமார் வந்து லஸ்டி ஹீட்டிங்க்கு பேர் போனவரே கிடையாது. டீசெண்டா ஆடுவாரு. அவருக்கு கரெக்டா எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 6 அடிக்கிற மாதிரி ஒரு பால போட்டா இருப்பாரு. நீங்க இல்லாட்டா அந்த ஓவர்ல அவர் நார்மலா போட்டு வின் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு 6 ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்மெண்ட். ஒரு ஓவர் 19th ஓவர் கம்ப்ளீட்டா மும்பை பக்கம் எடுத்துன்னு போச்சு. அந்த ஒரு 6 புவனேஸ்வர் குமார் திருப்பி ஆர்சிபி பக்கம் எடுத்துன்னு போயிடுச்சு மேட்ச். அது பாவா நம்பி சரி கடைசி பால் ஸ்ட்ரெயிட்டா அவருதான் அடிச்சாங்க. அதை போய் விட்டாரு பாருங்க. அதை பிடிச்சுதான் அவர் நான் செயலே அடிச்சுக்கலாம் ரன் அவுட். அதை விட்டு அதுக்கப்புறம் 2 ரன், அதுல ஒரு ரன் அவுட். அதுல வந்து இந்த ரிக்கல்டன் வந்து சோகத்துல வந்து கிளவ் எல்லாம் கடிக்கிறாரு. கீப்பிங் கிளவ் எல்லாம் கடிச்சாரு சோகத்துல. சார் கார்பின் பாஷோட பவுலிங் வந்து இன்னைக்கு ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு சார். ஜேக்கப் பெத்தலோட விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும், கேப்டன் பட்டிதர் மரண ஃபார்ம்ல இருக்கிறாரு சார், அவரோட விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் 4 உங்க ஸ்டைல் அகைன் கத பேட்டிங் இருக்கிற இந்த டீம்ல இருந்து ஒரு 4 பேர் அல்வா மாதிரி தூக்கிட்டு போயிட்டாரு சார் இவரு. ஸோ ஜேக் அவருடைய பவுலிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்னைக்கு கார்பின் பாஷ் எப்படி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு இந்த பிச் இன்னைக்கு அவருக்கு? அவர் வந்து பாஷ் இல்ல பேஷ் அவருக்கு வந்து அதான் இந்த நம்ம ஓவர் டர்ன் டைப் ஆஃப் பவுலர் போடுவாரு. செம்ம குயிக்கா வரும், பவுன்ஸ் ரொம்ப டிசப்டிவா இருக்கும், தெரியவே தெரியாது. அண்ட் குரூஷியலா விக்கெட் எடுக்கிற டைப் ஆஃப் பவுலர் அவர். அண்ட் அவரை நம்பி கொடுக்கலாம். பேட்டிங்கும் அதே மாதிரி தான். கடைசி 3 ஓவர்ல வந்து கம்ப்ளீட்டா மேட்ச் மாத்திடுவாரு. இன்னைக்கு போலிங்ல அவருடைய டே டெரிபிக்கா போட்டு அவருடைய பவுன்ஸை நெகோசியேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓடி வர ரன்னப்பை பார்த்தா அவரோட பேஸ் தெரியவே தெரியாது. ஆனா அந்த கடைசி பினிஷ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு எக்ஸ்ட்ரா டெப், ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் ஒன்று வரும். வேற லெவல். அதான் சொன்னேன், நீங்க எக்ஸைட்டிங் பாயிண்ட்ஸ் த்ரூ அவுட் த மேட்ச். ஃபீல்டிங்ல, பேட்டிங்ல, போலிங்ல எல்லாமே இருந்தது.
ஐ திங்க் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி 4.5 கொடுத்துடலாம் இந்த மேட்ச்க்கு. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்தது இந்த மேட்ச்ல. சூப்பர் சார். கடைசியா அந்த ராஜ்பவா அண்ட் கசன்ஃபர் இவங்க ஒரு அடி அடிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அன்டில் தென் மும்பை ஹேட் அ வெரி 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 டீசன்ட் பவுலிங். இந்த சீசன்லயே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்ல அவங்க போட்ட பவுலிங் தான் தோ தே லாஸ்ட் த மேட்ச் ஒரு டீசெண்டா அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு போட்ட மாதிரி இருந்துச்சு சார். தீபக் சஹாரா இருக்கட்டும், ஜஸ்பிரிட் பும்ரா, கார்பின் பாஷ் ஒரு 2 ஓவர் போட்ட இடத்துல வில் ஜாக்ஸ் ஆகட்டும், எவ்ரிபடி தே அண்டர்ஸ்டுட் த ரோல். 5 ரன் ரேட் 6 ரன் ரேட்ல எக்கானமில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட் சைன் பட் ஸ்டில் தே லாஸ்ட் த மேட்ச் சார். ஆமா, அவங்க ஆகாஷ் அம்பானி ஒரு ஸ்டேஜ்ல காமிச்சாங்க, க்ளோஸ்அப்ல தூங்கிட்டாரு, பயங்கர தூங்கிட்டாரு. அப்ப இந்த புவனேஸ்வர் குமாருக்கு பாவா போட்ட ஒரு 4ல எல்லாம் அப்பயே மூச்சுக்கினாரு, ஐயோ அப்படின்ட்டு. கரெக்டா மேட்ச் மாத்தி விட்டாரு. டெஃபினெட்லி. ஆல்ரைட் சார், சூப்பர். நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது இன்னைக்கு. சென்னை வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்குது. அடுத்து இப்போ ஆர்சிபியும் ஜெயிச்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் இன்னும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிட்டே போயிட்டு இருக்கு சார். த லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் 2 முழு வாரம் கூட கிடையாது ஆக்சுவலாக, கொஞ்சம் 1.5 வாரம் இருக்குது நம்ம ஐபிஎல் முடியறதுக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டோம் சார். இன்னைக்கு 54 மேட்சஸ் முடிஞ்சு போச்சு. இன்னும் வந்து ஜஸ்ட் அனதர் 19 மேட்சஸ் 20 மேட்சஸ் ஆர் தேர். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம் சார். த லாஸ்ட் 20 மேட்சஸ், ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தட்? இது வந்து நல்லா இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 20 to 30% ஆஃப் த மேட்சஸ்ல வந்து இல்லாத ஒரு த்ரில், வெறும் ரன்ஸா இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் தான் இந்த விக்கெட் டேக்கிங் நிறைய வர இருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்ல விக்கெட் டேக்கிங் டியூரிங் தி பவர் பிளே, எஸ்பெஷலி போலர்ஸ் உடைய அக்யூமெண்ட் வந்து நல்லா ஹைலைட் ஆகி, அதனால இன்னும் வேற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகி, டாப்ல இருக்கிற டீம் திடீர்னு ஒரு 2 வசப்படுறது, பாட்டம்ல இருக்கிற டீம் திடீர்னு மேல வருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டா ஒரு ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இன்னும் மோர் எக்ஸைட்மெண்ட் இன் ஸ்டோர் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா டெஃபினெட்லி சார். கண்டிப்பா நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத. டு யூ ஹேவ் எனிதிங் எல்ஸ் டு சே பிஃபோர் வி க்ளோஸ் தி வீடியோ சார்? பிரின்ஸ் யாதவ் வந்து விராட் கோலி விக்கெட் எடுத்திருக்கீங்களா, அந்த டெலிவரி ஸ்டாக் அபவுட் பயங்கரமா. ஏன்னா வந்து மகேந்திர சிங் தோனியை கூட அப்ரிஷியேட் பண்ணார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெலிவரிஸ் இன் ஐபிஎல்ல அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு. அப்புறம் சொல்ல தெரியுமா உங்களுக்கு, அதாவது அது ரைட் அவுட் சரி, பட் அதுக்கு டகான்னு விராட் கோலி ஒரு சின்ன நடிப்பு ஒன்று நடிச்சு அந்த பிச்சில் ஏதோ ஒரு பூதம் இருக்குன்ற மாதிரி ஒன்று பண்ணார், ஒரு சின்ன ஆக்டிங். நான் சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து ஏற்கனவே முன்ன சச்சின் டெண்டுல்கர் எப்பயுமே என்ன ஆகும், அவுட் ஆனால் அப்படியே டபக்குன்னு வைக்க கீழே விழுவாரு, பிச்சு உருந்துச்சுன்ற மாதிரி. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ரோஹித் சர்மா சொல்லுகிறார் பாஸ். இதே அவுட் ஆனதுக்கு தன்னை தவிர மீதி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குன்னு காமிக்கிற மாதிரி முன்ன சச்சின் பண்ணுவாரு, இப்போ விராட் கோலி பண்ணாரு சொல்லியிருக்காரு. நம்ம பேசுன அதே விஷயம் இப்ப பார்த்தேன், சரி அதை மட்டும் சொல்லிருந்துச்சு. ஆல்ரைட் சார், ரைட் சார். நம்ம நாளைக்கு சந்திப்போம். திண்டோம் நம்ம திங்கக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு ஒரு புது வாரம். தமிழகத்துக்கே ஒரு புது வாரமா அமைய போகுது. இது எப்படி இருக்க போகுது தி ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்தில் ஐபிஎலுக்கும் வந்து இந்த வீக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீக்கா போகும்னு நினைப்போம் சார். எஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் டபுள் ஹெட் இருக்குதான் இல்லையா, அது வேற. ஏன்னா இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பண்ணும்போது மேட்ச் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓவர்லாப் ஆச்சு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். நமக்கு சூப்பர் ஓவர் மாதிரி இருக்குது. அதனால நாளைக்கு வந்து நிம்மதியா ஒரு மேட்சை பார்த்துட்டு with lot of content and fun we'll again meet on RRR. Refreshing partner Meriba Paneer Soda. I trust Meriba.